ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் எஸ்பிஓ கேஸ்டல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற எஸ்பிஓ கேஸ்டல் அப்படின்ற டெக்ஸ்ட்டு வந்து கிரேடியன்ட் எஃபெக்டில் இருக்குது. ஸோ இந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் டெக்ஸ்ட்டு கேன்வா ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோக்குள்ளே இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேன்வா ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜில் கீழே தெரிகிற இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சஜஸ்டட் சைஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நிறைய சைஸ் வந்து அவங்களே சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூடியூப் தம்ப்நெயில், ப்ரெசன்டேஷன், கார்ட், இன்ஸ்டாகிராம் போஸ்ட், இந்த மாதிரி நிறைய சைஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைடோட சைஸ் இல்லாமல் நமக்கு ஒரு பர்டிகுலர் சைஸ் வேணும் அப்படின்னா நாமளே நம்ம ஸ்லைடு சைஸை வந்து கஸ்டம் பண்ணலாம். ஸோ மேலே தெரிகிற இந்த கஸ்டம் சைஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்மளுடைய ஸ்லைடோட சைஸை வந்து நாமளே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த கஸ்டம் சைஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி எனக்கு தேவையான ஸ்லைடு சைஸ், விட்த் அண்ட் ஹைட் கொடுத்து ஒரு நியூ டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் விட்த் வந்து 1280 கொடுத்து ஹைட் 720 பிக்சல் கொடுத்து என்னோடய டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய blank ப்ரெசன்டேஷன் ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து இப்போ இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம், இந்த blank ஸ்லைடை கிளிக் பண்ணி கீழே இருக்கிற இந்த கலர் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சாலிட் கலர்ஸ், அதுக்கு கீழே கொஞ்சம் வந்தீங்க அப்படின்னா கிரேடியன்ஸ் அப்படின்னு சொல்லி 2 விதமான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. சாலிட் கலர்ஸ்னால் ஒரு ஃப்ரேமை வந்து ஒரு சிங்கிள் கலரே ஆக்குபை பண்ணியிருந்ததுன்னா அது சாலிட்ஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ரேம்குள்ளே ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது. இதே நீங்கள் கிரேடியன்ஸ் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம்குள்ளே 2-3 கலர் வந்து பிளெண்ட் ஆகிருக்கு. ஸோ மிக்சர் ஆஃப் மோர் தென் 1 கலர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கிரேடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த ஸ்லைடுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கிரேடியன்ட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த கிரேடியன்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். கேன்வா பொறுத்த வரைக்கும் ஸ்லைடுக்கு வந்து கிரேடியன்ஸ் யூஸ் பண்ணலாம், பட் டெக்ஸ்ட்டுக்கு வந்து கிரேடியன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து சாம்பிளுக்கு ஆட் அ ஹெட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி கீழே கலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு சாலிட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் கிரேடியன்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இல்லை. ஸோ இந்த கேன்வா ஆப் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டையும் நம்ம வந்து கிரேடியன்ட் எஃபெக்டில் வந்து கொண்டு வரலாம். ஸோ அது எப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆட் அ ஹெட்டிங்கை வந்து நான் மாற்ற போகிறேன். உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட்டு வந்து கிரேடியன்ட் எஃபெக்டில் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே கொடுத்துக்கோங்க. நான் என்னோடய சேனல் நேமே கொடுத்துக்கிறேன், எஸ்பிஓ கேஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து இந்த டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த கலரை செலக்ட் பண்ணி ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த இதை வந்து ட்ராக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சியை நான் வந்து ஒரு 40 அப்படின்னு ஒரு இதில் வந்து செட் பண்ணுறேன். 40 சைஸில் வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஷோ ஆகும். மேலே தெரிகிற இந்த டவுன்லோட் ஆப்ஷனை இந்த இடத்துல இருக்குது. இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய இந்த ஸ்லைடை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் டவுன்லோட் கொடுத்து என்னுடைய ஸ்லைடை வந்து சேவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்மளுடைய இந்த ப்ரெசன்டேஷன் வந்து சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்குற இந்த பேக்ரவுண்ட் கலரை டெலீட் பண்ணி மறுபடியும் blank ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்லைடு கீழே, இந்த ஸ்லைடுக்கு கீழே வந்தீங்கன்னா அப்லோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த அப்லோட்ஸை கிளிக் பண்ணி அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் உங்களுக்கு ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்க எஸ்பிஓ கேஸ்டல் அப்படின்ற ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்லேயே இருக்கும். இந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ வந்து நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். இது தான் இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சோம். ஸோ இதை வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஆகிடுச்சு. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அப்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, நம்ம ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த கொடுத்துருக்கிற அந்த ஃப்ரேம் சைஸுக்கு நம்மளுடைய இமேஜை வந்து நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ண போகிற விஷயம், இந்த ஸ்லைடை வந்து செலக்ட் பண்ணி எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கீழே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தெரியும். இந்த எஃபெக்ட்ஸை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பிஜி ரிமூவர், அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐக்கான் ஷோ ஆகுது. ஸோ நம்ம வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண போகிறோம்.
ஓகே. இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம், கீழ லைட்டா ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, அட்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஸோ இந்த அட்ஜஸ்ட்ட செலக்ட் பண்ணீங்கன்னா, சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு ஐகான் வந்து ஷோ ஆகும். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, சேச்சுரேஷன் ஷோ ஆகும். ஸோ இந்த சேச்சுரேஷன் வந்து 100 கொடுத்துக்கோங்க. 100ல செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் செட் பண்ணதுக்கப்புறம் கான்ட்ராஸ்ட் இருக்கும். கான்ட்ராஸ்ட்டை செலக்ட் பண்ணி எவ்வளோ தூரம் மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டார்க் கலராக ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ தூரம் கான்ட்ராஸ்ட் வேணுமோ கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டு, பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம கொடுத்த எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேல்யூஸில் கொடுத்தோம். இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் வேல்யூஸில் நம்ம கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டெக்ஸ்ட்டு வந்து கிரேடியன்ட் நம்ம செலக்ட் பண்ண கிரேடியன்ட், அதாவது ஸ்லைடுக்கு நம்ம பேக்ரவுண்டில் ஒரு கிரேடியன்ட் கலர் சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட்டுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கேன்வா ஆப்பில் டெக்ஸ்ட்டுக்குமே நம்ம கிரேடியன்ட் எஃபெக்ட்டை ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய இன்ட்ரோ வீடியோஸ்க்கு இந்த மாதிரியான கிரேடியன்ட் டெக்ஸ்ட் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். உங்கள் ஸ்லைடுக்காக இருக்கட்டும், தம்ப்நெயிலுக்காக இருக்கட்டும், இன்ட்ரோ வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த கிரேடியன்ட் டெக்ஸ்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.